ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தப்பட்டு ஒரு 1.5 மாதம் ஆக போகுது. அதுக்குள்ள 72 குழந்தைகள் இந்த போர் நிறுத்தத்தில் மட்டுமே உயிரிழந்திருக்காங்க. இது ஒரு பெரும் அதிர்ச்சியான தகவலாக இன்னைக்கு ஐநாவில் என்ன பண்ணியிருக்காங்க, முறையிட்டிருக்காங்க. ஐநா தரப்புலேயே சொல்லியிருக்காங்க, இஸ்ரேல் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி குழந்தைகளை போர் நிறுத்தத்தில் கூட அழிக்கிறதுலாம் நியாயமே இல்லைன்னு இருக்காங்க. இந்த போர் அதிகமாக உயிரிழந்ததே குழந்தைகளும் பெண்களும் தான். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரக்கூடாது. அடுத்த ஜென்ரேஷன் யார் வருவா? இன்னைக்கு குழந்தைகளா இருக்கிறவங்க தான் இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு போராளிகளாக ஆவாங்க. அதனால அவங்கள எலிமினேட் பண்ணாங்க. அதே மாதிரி பெண்கள், ஏன் பெண்கள் வரக்கூடாதுன்னா, பெண்கள் இல்லாட்டினா அடுத்த குழந்தையே வராது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்கள் எப்போதுமே இப்போ இல்லை, 200 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷம் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னாவே அவங்களுடைய பழக்கம் எப்போதும் பெண்களை அழிக்கிறதும் குழந்தைகளை அழிக்கிறதுமாக தான் இருக்கணும். ஏன்னா குழந்தைகள் வளரக்கூடாது, பெண்கள் அடுத்து குழந்தைகளை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி குறி வைப்பாங்க. அப்படிதான் இந்த தடவை போரில் பலரும் உயிரிழந்தாங்க. போர் நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு கூட 72 குழந்தைகள்னா என்ன சொல்றது, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் பாதுகாப்பற்ற நிலையில தான் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இதை இன்னைக்கு ஐநாவும் கண்டிச்சிருக்கு. ஐநா கண்டித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. 2 வருஷத்துல ஐநா கண்டிக்காததா, எல்லா கண்டிப்பையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்தும் தான் இஸ்ரேல் திருந்தாமல் இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம இஸ்ரேலுக்குள்ளே பார்த்துட்டோம்னா இன்றைக்கி ஒரு பெரும் அதிருப்தி ஏற்பட்டு மக்கள் எல்லாம் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. எதுக்காகன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நிதி ஒதுக்குவாங்க. அதில் இந்த வருஷம் பாதுகாப்புக்கு மட்டுமே 34.7 மில்லியன் டாலர் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதை கண்டித்து தான் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன் அதை கண்டிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது, கடந்த வருடம் 15 மில்லியன் தான் ஒதுக்கியிருக்காங்க. இந்த வருடம் பார்க்கும்போது அதை விட 2 மடங்காக ஒதுக்கியிருக்காங்கங்கிறனால ஏற்கனவே பொருளாதார பிரச்சனையில் இருக்குது. மக்களுக்கு ஒரு மானியம் கிடைக்கிறது இல்லை, அங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்கிறது இல்லை. அப்ப மக்களே பொருளாதார பிரச்சனை இருக்கும்போது மறுபடியும் 2 மடங்கு நிதியை கொண்டு போய் பாதுகாப்புக்கே ஒதுக்குனா மக்களுக்கு எந்த ஒரு சேவையும் போகாது. அதனால மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு, என்ன நீங்க வருஷத்துக்கு அதிகம் பண்ணிட்டு இருக்கீங்க, போன வருஷம் நீங்க சொன்னீங்க போர் நடக்குதுன்னு, நீங்க சரின்றோம், இந்த வருஷம் போர் நின்னதுக்கு பிறகு எதுக்கு நீங்க இரட்டிப்பாக அதிகப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேலி கார்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி இருந்தாதான் நம்மளை மற்றவங்க யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, இல்லாட்டினா இன்னொரு October 7 மாதிரியான ஒரு நிலைமை வந்துடும், அதனால நம்ம நிதி ஒதுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக உண்மை என்னன்னா, அங்கிருந்த நிறைய போராளிகளின் காரணமாக இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்க உயிரிழந்திருக்காங்க, கைகால் இழந்திருக்காங்க, மனநோயாளியாக இருந்திருக்காங்க. எல்லாரையுமே என்ன பண்ணியிருக்காங்க, பஞ்சர் பண்ணி அனுப்பி விட்டுருக்கனால புதுசாக ஆள் தேவைப்படுது, அவங்களுக்கு புதுசாக பயிற்சி கொடுக்க தேவைப்படுது. எவ்வளோ பெரிய பெரிய கமாண்டர்கள் எல்லாம் இந்த போரில் இஸ்ரேல் இழந்துட்டாங்க. அதனால பார்த்தா அவங்க எவ்வளவோ காசை போட்டு ஃபவுண்டேஷனை போட்டு ஒரு பெரிய ஆர்மியை பில்ட் பண்ணி வச்சா அது ஃபுல்லாக 2 வருஷத்தில் சல்லியாக நொறுக்கி விட்டுருக்காங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கட்டுறதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ காசு தேவைப்படுது. இது இன்னைக்கு மக்களுக்கு முன்னாடி பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் லெவலுக்கு போயிருக்கு. அப்படியே கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கூட்டு இராணுவ படையோடு சேர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. 2 நாள் பயிற்சி. அந்த 2 நாள் பயிற்சியில் முப்படைகளின் களமிறக்கி பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட பண்ணாங்க, அதேமாரி சைனாவோட பண்ணாங்க, 2 நாளோடையும் சேர்த்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏமனில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு அப்பப்போ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஏன் ஈரான் இந்த மாதிரிலாம் ஈடுபட்டுருக்காங்கன்னா, நல்லாவே தெரியும், அவங்களுக்கு மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி, இன்னும் சொல்லப்போனால் யாரெல்லாம் காசாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அந்த பிரான்ஸுக்கு முதல் கொண்டு ஈரானை கண்டா பிடிக்காது. அப்போ ஒட்டுமொத்த மேற்கத்திய நாடுகளுக்கு ஈரான் மேலதான் குறி இருக்குன்னு தெரியும். அதனால அவர்கள் பயிற்சி மூலமாக அவங்கள வலுவாக்கிறாங்க. அதுல 2 நாள்ல பாத்தீங்கன்னா முப்படைகளை இறக்குறாங்கன்னு சொன்னோமே, அதில் புது புது போர் கப்பல்களை இறக்கியிருக்காங்க. போர் கப்பல் போர் விமானங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை மதிப்பெற்றது. அதை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு கொள்முதல் பண்ணுனா கூட பல வருஷம் ஆகும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ ஈரான் அந்த போர் கப்பலையெல்லாம் புதுசாக இறக்கியிருக்காங்கன்னா அவங்க இதெல்லாம் தயாராக வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே அவங்க இதுக்கான பொருட்களையெல்லாம் எத்தனையோ பொருளாதார தடையும் மீறி கொள்முதல் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க. அப்போ அவர்களிடத்துல நாளைக்கு போர் செஞ்சால் கடல் ரீதியாக போர் செய்கிறது கூட எவ்வளோ பலமாக இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இது மற்றவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு பெரும் பயத்தை கொடுத்துருக்கு. இந்த சமயத்தில் போய் என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவுடைய ஒரு கப்பல், போர்க்கப்பல் தான், அவங்க ரோந்து பணியில் இருந்துட்டு இருந்த ஒரு கப்பல் என்ன இருக்குது, இவங்க பயிற்சி எடுக்கக்கூடிய அந்த எல்லைக்குள்ளே வந்திருக்கு. எல்லைக்குள்ளே உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஏவுகணை தாக்குதல் பண்ணி விரட்டி அடிச்சிருக்காங்க. தாக்குதலில் எதுவும் ஆகலை, ஆனால் ஏவுகணை தாக்குதல் பண்ணதில் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு.
மத்திய கிழக்கு நாடுகள்லேயே ரொம்ப வலுவான நாடு ஈரான் மட்டும்தான். அதுவும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்க்கக்கூடிய அளவு வலுவாக இருக்கிறாங்க. கத்தார்லாம் அடி வாங்கினாங்க, அடிச்சதுக்கப்புறம் திருப்பி கூட அடிக்கவே இல்லை. ஏன்னா வந்து நாம் திருப்பி இப்போ அடிச்சிட்டோம்னாலும் இஸ்ரேல் திருப்பி அடிப்பான், அதை நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு பயந்து விட்டுட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் இஸ்ரேல் போய் அடிச்சுட்டு வந்தான். ஆனால் ஈரான்ட்டு அந்த வேலையை பண்ணவே முடியல. எப்பயெல்லாம் போய் ஈரான் வந்து இஸ்ரேல் அடிச்சிச்சோ அப்பையெல்லாம் வந்து ஈரானும் பதிலுக்கு என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கான தயாரிப்போடு தான் இருந்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஈரானுக்கும் சரி, ஏமனுடைய போராளிகளுக்கும் சரி ஒரு பெரும் வெற்றியாக இருக்குது. அவர்கள் வந்து இவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல்.